தமிழ்நாட்டில் 23 வகையான டாக் பிரீட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி பேன் பண்ணியும் ரீசெண்டாக ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளோ வருஷமாக எலக்ட்ரிசிட்டியே பார்க்காம இப்போ தான் எலக்ட்ரிசிட்டியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோவே ஓட்டாமல் மாதத்துக்கு 5 to 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கா? எது ஜப்பானோட இன்டர்நெட் ஸ்பீட் 1 மில்லியன் GB/s. தக் லைஃப் படம் உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகாவில் மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கமல்ஹாசன் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள்னால கர்நாடகா மக்களிடையே ஒரு பெரிய பிரளயமே உண்டாச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனால கர்நாடகா மக்கள் ஆகட்டும், கர்நாடகா கவர்மெண்ட் ஆகட்டும், கமல்ஹாசன் அவர்கள் அப்பாலஜிஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அன்புக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கடிதம்னு சொல்ல முடியாது, அது ஒரு வேற மாதிரி ஒரு கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவர். ஸோ இந்த இஷ்யூக்காக கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகா ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி படம் ரிலீஸ் பண்றதுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூக்கு கயாஸ் உருவாக்குனதே நீங்க தான். ஸோ இப்போ நீங்களே ப்ரொடெக்ஷன் கேட்கறது சரி கிடையாது, ஒரு அப்பாலஜிஸ் தானே கேட்குறாங்க மக்கள், அதை கொடுத்துருங்க, அதை சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சைடில் இருக்க லாயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் கேன் வெயிட் அண்ட் நாங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்குலாம் சாரி கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ட் நெக்ஸ்ட் ஹியரிங் ஜூன் 10 தள்ளி வச்சிருக்காங்க. சோ இந்த இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்க இந்த சமயத்துல கமல்ஹாசன் அவர்கள் சென்னையில படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் பிரஸ் மீட் வச்சிருக்காரு. சோ அந்த பிரஸ் மீட்ல பிரஸ் பீப்புள் எல்லாருமே ஆர்வமா இருந்திருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண போறாரு, இதை பத்தி சொல்லுவார்ன்ற மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என் கூட நின்னதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி, இந்த இஷ்யூல என் கூட நின்னதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இஷ்யூ தமிழனா எனக்கு பேசுறதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, கண்டிப்பா அதை நான் உங்கள்கிட்ட தனியா அட்ரஸ் பண்றேன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த கர்நாடகா இஷ்யூல மீதி இருக்கிறது ரெண்டு விஷயம் தான். ஜூன் 10 கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்ல போறாங்க, அண்ட் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 23 வகையான டாக் பிரீட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி பேன் பண்ணியும் ரீசெண்டாக ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. ரீசெண்டாக வண்ணாரப்பேட்டையில் முத்துன்ற ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் பாட்டுக்கு 7 ரோட்டில் ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த ரோட்டில் வாக்கிங் வந்த 4 ராட்வீலர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்றுட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் முத்து மேலே அட்டாக் பண்ண போயிருந்திருக்கு. அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே அந்த டாக்ஸை தடுத்தும் அந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா முத்துவை அட்டாக் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் முத்துவை அந்த டாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு வழியை எப்படியோ காப்பாற்றிருக்காங்க அங்கே இருக்க மக்கள். ஆனால் அந்த முத்துன்ற ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப அடிபட்டு இருந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போய் சேர்த்துருக்காங்க. இதே மாதிரி போன வருஷம் ஸ்னேகான்ற ஒரு 5 வயசு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால தான் 23 வகையான டாக்ஸை பேன் பண்ணாங்க கவர்மெண்ட். நீங்கள் என்னதான் டாக் லவராக இருந்தாலும் உங்களுடைய ஆசைக்காக இந்த மாதிரி வைல்ட் பிரீட்ஸை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு லா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதனால இன்னொருத்தவங்களோட உயிர் டேஞ்சரில் இருக்கும். ஒரு கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைஸியோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் 11 உயிரா. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி டீம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கு ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்து நிறைய ட்ரால்ஸ், நிறைய மீம்ஸ் அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் அந்த டீம் ஒரு கப் கூட வின் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த விக்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலாகவே இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த செலிப்ரேட் பண்ணுற விதமாக கிராக்கர்ஸ் வெடிக்கிறதாகட்டும், பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக விராட் கோலியில் அழுந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த செலிப்ரேஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் ஆர்சிபி டீம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் குஜராத்தில் நடந்துச்சு. அதில் ஜெயிச்ச நெக்ஸ்ட் டேவே பெங்களூரில் மக்களுக்கு இடையே, ஃபேன்ஸுக்கு இடையே ஒரு பரேட் மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ரொம்பவே க்ரௌட் ஃபார்ம் ஆனதுனால அந்த பரேடை கேன்சல் பண்ணி சின்னசாமி ஸ்டேடியத்தில் மட்டுமே வச்சு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி முடிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் அங்கேயுமே அவ்வளோ க்ரௌட், மக்கள் எல்லாருமே அலைக்கடல் என திரண்டு அந்த செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டியே 35,000 பீப்புள் தான் அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன்ல அந்த பிளேயர்ஸை பாத்திர மாட்டோமா, அந்த செலிப்ரேஷன் நம்மளும் ஒரு பார்ட் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு மோதிக்கிட்டு கேட்ல இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பெரிய கேயாஸே நடந்துருச்சாங்க. இது எந்த அளவுக்கு கேயாஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 35,000 பேர் அந்த ஸ்டேடியம்குள்ள போயிட்டாங்க. அதை தாண்டியும் மக்கள் இன்னும் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டு போலீஸ் எல்லாத்தையும் தடுத்துட்டு உள்ள போறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனால தான் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கிருந்து வெளில வந்தா போதுண்டா சாமி என்ன விட்டுருன்ற மாதிரி
ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க வெளியில். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 11 பேர் உயிரிழந்திருக்காங்க அண்ட் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, வெளியே மக்கள் எல்லாருமே இவ்வளோ கேஸில் இருக்காங்க, அடிப்படுறாங்க, உயிரிழக்கிறாங்க. ஆனால் உள்ள அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா உள்ளே இருக்க யாருக்குமே எதுவும் தெரியல. ஸோ நடந்த இந்த இஷ்யூக்கு கர்நாடகா சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களோட மிஸ்டேக் தான், நாங்கள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது எங்கள் மிஸ்டேக் தான்ன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு அக்ராஸ் த கண்ட்ரீஸில் இருக்க பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட வருத்தங்களும் கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் இது முழுக்க முழுக்க அவங்களோட நெக்லிஜென்ஸ் தான். ஏன்னா ஆர்சிபி வின் பண்ண அந்த நைட்டே உலகம் முழுக்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து கவர்மெண்ட் சுதாரிச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ க்ரௌட் வரப்போகுது, ஸோ இத்தனை மக்கள் வருவாங்கன்னு ஒரு ப்ரியராக வந்து ஒரு யோசிச்சிருந்தாலே இந்த கேஸை தவிர்த்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இது யாரோட மிஸ்டேக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஐ டெக்னாலஜி ஸ்பீட் இன்டர்நெட்னு போயிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு பிளேஸில் இவ்வளோ வருஷமாக எலக்ட்ரிசிட்டியே பார்க்காம இப்போ தான் எலக்ட்ரிசிட்டியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆந்திர பிரதேஷில் ஜிலுகுலோவான்ற ஒரு மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜில் இத்தனை வருஷமாக கரண்ட்டே கிடையாது, அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எந்த ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஆனால் ஃபைனலாக இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குட் கிராமத்துக்கு ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன லைட் எரிஞ்சிருக்கு. அதை பார்த்து அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாருமே அந்த லைட்டை சுற்றி சந்தோஷமாக ஆடிட்டு இருந்திருக்காங்க. இது பார்க்குறப்போ ஒரு பக்கம் நெகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சுனாலே சிட்டி சைடு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஸ்பீட்ஸ், அங்கே இருக்க வந்து டெக்னாலஜி எப்படி இருக்குது, அங்கே என்ன புது விஷயங்கள் வந்திருக்குன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய, இன்னொரு பக்கம் அதே நாட்டில் அதர் சைடாக இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸ், ரிமோட் வில்லேஜஸ் எல்லாத்துலேயும் மக்கள் இன்னும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் கஷ்டப்படுற விஷயம் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. அந்த கிராமத்துக்கு பேசிக்காக தேவைப்படுற கரண்ட்டே இப்போ தான் வந்திருக்குன்னா அங்கே போக்குவரத்து வசதி எப்படி இருக்கும், அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குமா, இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. நம்ம நாட்டோட பாலிசி மேக்கர்ஸ் டெவலப்மெண்ட்டை வெறும் சிட்டி பக்கமே பார்க்காம ஈக்குவலாக அந்த கிராமத்து சைட்லையும் பார்த்துட்டு இந்த மாதிரி மக்களுக்கும் வந்து எல்லாமே போய் சேரணும்னு நினச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோவே ஓட்டாம மாசத்துக்கு 5 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்கா? பொதுவாக ஒரு ஆட்டோ டிரைவர் காலையில வண்டி எடுத்தாருன்னா தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. மதியம் நைட்னு பார்க்காம உழைச்சாதான் அவரால் ஒரு நாளைக்கு 1000மோ 2000மோ பார்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையும் மாத்தி மும்பைல இருக்க ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெயினும் இல்லாம ஒரு நாளைக்கு 20,000 to 30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பைல யுஎஸ் கன்சுலேட்டை விசிட் பண்ற வர மக்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே இவர் அவரோட ஆட்டோல ஒரு ஸ்டோரேஜ் ரூமா வச்சு பாத்துக்கிறாரு. யுஎஸ் கன்சுலேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாரணமாயிரம் படத்துல சூர்யா அவர்கள் யுஎஸ் போறதுக்காக ஒரு பெரிய கியூல நின்று இருப்பாரு, ஃபைல்லாம் வச்சுக்கிட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டு. ஸோ அதுதான் யுஎஸ் கன்சுலேட்ன்றது. ஜென்ரலாவே அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். இதுக்காக வெளியூர்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்ல வந்து அந்த வீசா அப்ரூவல் வாங்கணுன்றதுக்காக. அப்போ பேக்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் வைக்க ஒரு பிளேஸ் வேணுமே தேடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்மார்ட் மூவ்னால அவரோட ஆட்டோவையே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூமா மாத்திட்டாரு. அதுக்கு இவர் ஒரு பேக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவருக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல, யதார்த்தமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அதனால இவ்வளவு சம்பாதிக்கிறாரு. அண்ட் இது எப்போ இது பெரிய பிசினஸா மாறும்னு தெரியல. கார்பரேட்லாம் பார்த்து இது ஒரு பெரிய பிசினஸாவே மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்காவில் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திடீர்னு அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனதுலேருந்தே அங்கே வாழ்கிற இந்திய மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டநிலை ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பிரசிடென்ட் ஆன உடனே பண்ண முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த சில இந்தியன்ஸை இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு சொல்லி கை கால்க்கெல்லாம் விலங்கு கட்டி நம்ம இந்தியா காமிச்ச விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால அங்கே வாழ்கிற இந்தியன் மக்களாகட்டும், அங்கே படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு பதட்ட நிலையில தான் இருக்காங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது, ட்ரம்ப் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக அவரோட வீசா வெட்டிங் ப்ராசஸ் அங்க படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக வீசா வெட்டிங் ப்ராசஸ்னா ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி தான். உங்களோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே அலசி எடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸே டெலீட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதிகமாக இருக்குது, இங்கே வந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போகிறதுக்கே பயந்துட்டு நம்ம இந்தியன் பீப்புள் எல்லாருமே டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி என்ன அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? எது ஜப்பானோட இன்டர்நெட் ஸ்பீட் 1 மில்லியன் ஜிபி per செகண்டா? ஜப்பான்னாலே ஒரு டெக் ப்ரோ கண்ட்ரின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட இனோவேஷனுக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து அங்கே இருந்தால் நிறைய கண்ட்ரி ஸ்பெகுலேட் ஆகும். அந்த வகையில் இப்போ ஜப்பான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க இன்டர்நெட் ஸ்பீட் 1 மில்லியன் ஜிபி per செகண்ட் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் 100 MBPSக்கே வந்து வாவ் என்ன ஸ்பீடாக இருக்குது, 150 MBPSக்கு எத்தனை படம் டவுன்லோட் பண்ணுறோம், என்னப்பா இவ்வளோ செகண்டில் இவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுதுன்னெலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே 1 மில்லியன் ஜிபி per செகண்ட்
செகண்ட்னா நம்ம கவுண்ட் கூட பண்ண முடியாது. அதாவது அந்த ஸ்பீடை சுருக்கமாக சொல்ல போனால் 10,000 4K மூவிஸை ஒரே செகண்டில் டவுன்லோட் பண்ணலாமா. இந்த ஸ்பீடை அவங்க எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஒரு அட்வான்ஸ்டு ஆப்டிக் ஃபைபர்ன்ற ஒரு வயரை கண்டுபிடிச்சி அதில் இவங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்தியாவில் 5Gக்கே வந்திருக்கோம். அதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே கிடைக்குது, சில இடத்துல கிடைக்க மாட்டிருக்கு. ஆனால் ஜப்பானில் 1 மில்லியன் GB/s அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜப்பானோட இனோவேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் 1 மில்லியன் GB/s ஸ்பீட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கான்ட்ரவர்சிலாம் தாண்டி தக் லைஃப் படம் ஒரு ரெடியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட என்னோட ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியனை இப்போ நம்ம பார்ப்போம். தக் லைஃப் 38 இயர்ஸ் கழிச்சு கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் இணையிற இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட காம்பினேஷனில் வந்த படம், கடைசியாக வந்த படம் நாயகன். அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸாகவே அமைச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இந்த தக் லைஃப் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களை தாண்டி சிம்பு, த்ரிஷா, நாசர், அபிராமி, அசோக் செல்வன் இந்த மாதிரி பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி ரிலீஸ் ஆன இந்த படம் மக்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஃபில்ஃபில் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் ஏன் சில பேர் ஃபில்ஃபில் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு யூஸ்வலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பாசிட்டிவான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங், கமல்ஹாசன் அவர்கள் ஆக்டிங் ஆகட்டும், சிம்பு அவர்கள் ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்கிறதும் ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். முக்கியமாக ஒரு படத்தை பார்க்குறப்போ நமக்கு ஏதாச்சும் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும், அப்போ தான் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் தக் லைஃப் படத்தை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலையோ அப்படின்றது தான் முக்கால்வாசி மக்களுடைய கருத்தாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக தக் லைஃப் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தக் லைஃப் மூவி உங்களுக்கு பிடிச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த நியூஸ் பற்றி நான் உங்களோட கருத்துக்கள், கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதும் நம்ம பாலிசி தான். பாய்.